நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். தற்பொழுது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாதிப்பு எவ்வளவாக இருக்கின்றது? விவசாயிகள் சொல்லக்கூடியது என்ன? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிக்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய மழையானது தற்போது வரை ஓய்வின்றி பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று பகல் நேரத்தில் மட்டும் 12 மணி நேரத்தில் மட்டுமே 9 சென்டிமீட்டர் அளவிற்கு நாகப்பட்டினத்தில் மழை பெய்திருந்தது. அந்த மழையானது இரவில் படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கிறது. இதற்கு பிரதான காரணமாக புயல் சின்னமானது நாகப்பட்டினத்தை விட்டு நகர்ந்து காரைக்கால், மயிலாடுதுறை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதனால் இந்த மழையானது குறைந்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 83 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதில் நாகப்பட்டினத்தில் 15.2 சென்டிமீட்டரும், திருப்பூண்டியில் 13 சென்டிமீட்டரும் அதிகபட்ச அளவாக பதிவாகியிருக்கிறது. இதேபோல் வேளாங்கண்ணியில் 11.7, தலைஞாயிறில் 10.1, திருக்கோலையில் 11.2, கோடியக்கரையில் 11.1, வேதாரண்யத்தில் 10.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இதே போல திருவாரூர் மாவட்டத்திலும் 87 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதில் திருவாரூர் 13.7 சென்டிமீட்டரும், நன்னிலத்தில் 12 சென்டிமீட்டரும் அதிக அளவாக பதிவாகியிருக்கிறது. அதே போல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு பரவலான மழை பெய்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக விவசாய நிலங்களில், அதாவது சம்பா மற்றும் தாளடி பயிரிடப்பட்ட விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,60,000 ஏக்கர் அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக கடைமடை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வடிகால் பகுதியாக இருப்பதனாலும் இங்கே இருக்கக்கூடிய நீர் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததுமே இந்த மழைநீர் வெளியேறுவதில் மிகப்பெரிய சிக்கலை விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரும் நீரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வடிகாலில் வடிவதால் இந்த தாக்கத்தை விவசாயிகள் முற்றிலும் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக விவசாய நிலங்களில் கடல் போல் காட்சியளிக்கின்ற அளவிற்கு தான் தற்பொழுது இந்த மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த மழை நீரானது மழை விட்டு 3 அல்லது 4 நாட்கள் கழித்துதான் மழைநீர் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால் தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முற்றிலும் அழுகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அதாவது இளம் பயிர் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய 20 நாட்கள் அல்லது 30 நாட்களான பயிர்கள் தற்பொழுது நீரில் மூழ்கி முழுவதும் சேதமடைய தொடங்கி இருக்கிறது. அதே போல திருவாரூர் மாவட்டத்திலும் சாகுபடி செய்துள்ள 2.5 லட்சம் ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் 1 லட்சம் ஏக்கர் அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக நேற்று இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்த அமைச்சர் TRP ராஜா 1 லட்சம் ஏக்கர் அளவிற்கு மழைநீரில் மூழ்கி இருப்பதாகவும் இதில் 50,000 ஏக்கர் அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உடனடியாக கணக்கெடுப்பு செய்து நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகளுக்காக மிகப்பெரிய அளவில் இழப்பீடுகள், அதாவது பயிர் சேதத்திற்கான இழப்பீடுகள் அவர்கள் வழங்கப்படவில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மழை தொடரும் பட்சத்தில் இந்த பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மழையின் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50,000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடி செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல திருவாரூர் மாவட்ட மீனவர்களும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் தொடர்ந்து 5ஆம் புயல் எச்சரிக்கைக்கு உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அது துறைமுகத்திலிருந்து வடக்கு நோக்கி இந்த புயலானது நகர்ந்து செல்லும் என்பதை குறிக்கும் விதத்தில் கடும் எச்சரிக்கையாக இந்த கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. நாகையில் விடிய விடிய கொட்டிய மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.
டிட்வா புயல் தாக்கத்தில் இருந்து ராமேஸ்வரம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன். தற்பொழுது ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை இந்த டிட்வா புயலினுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வந்த வேளையில் கடந்த ஒரு வார காலமாகவே மீனவர்கள் கடலிற்கும் செல்லவில்லை. மக்களுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பிரீதா, டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் சூறைக்காற்றோடு கூடிய கனமழையானது தொடர்ந்து பெய்து வந்தது. இந்த நிலையில மழையின் அளவானது ராமேஸ்வரத்துல 9 சென்டிமீட்டர் மழையும், தங்கச்சி மடத்துல 13 சென்டிமீட்டர், பாம்பனில் 9 சென்டிமீட்டர், அதே போல மண்டபத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இந்த கனமழையின் காரணமாக ராமேஸ்வரத்தை அடுத்த நடராஜபுரம், சேராங்கோட்டை கிராமம், காந்திநகர் பகுதி, பாம்பன், சின்னப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் வெள்ள நீரானது வீடுகளுக்குள் பூந்தது. அதே போல சேரன்கோட்டை செல்லும் ஓலைக்குடா பகுதி, மண்டபம், துணைத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் அரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்தது. டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 800க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த புயல் காரணமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்த 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும், சார்பு தொழிலாக 15,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் கடுமையாக பாதிப்படைத்திருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பாதிப்படைந்த பகுதிகளுக்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பிரீதா, நன்றி லிங்கேஸ்வரன், கள தகவல்களை வழங்கியமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.